ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 11ஆம் மாதத்தினுடைய மாதப்பிறப்பு ஸ்தோத்திர ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் ஒருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தினை மையப்படுத்துங்கள். இந்த ஆராதனை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணாலும் இதில் மகிழ்ச்சியுடன் வரும்படி கர்த்தாவே, இந்த வருஷத்தை துவக்கி 11 மாதங்கள் எங்களை ஆச்சரியமாய் 10 மாதங்கள் நடத்தி இந்த 11ஆம் மாதத்தினுடைய முதல் நாள் எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் இருக்கிறதான ஆண்டு விழா மற்றும் எல்லா ஒழிகளையும் கர்த்தர் ஆசிரிப்பீராக. எல்லா விசுவாச குடும்பங்களையும் நீர் வெளியெடுத்து பாதுகாத்து ஆசிரிப்பீராக. உமக்கு மகிமை தருகிறோம். இந்த ஆராதனை ஆசிரித்தார் 6 முதல் முடிவரும் கரம் இருக்கட்டும். பாடல், செய்தி, ஜெபங்கள் எல்லாவற்றையும் செய்தி வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆசிரித்தரும் ஜெபிக்கிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சிங்கக்குட்டிகள் தாட்சி எழுந்து பட்டினி இருக்கின்ற பாடலை பாடும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. உள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் வீரம் ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் வீரம் ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னையே நான் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை என்னையே நான் அபிஷேகம் செய்கின்றார். இங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளை நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்கு நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி எழுந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைவிடாது. தேவர் தம்முடைய மகிமையை சுருக்கும்படி குறைகள் எல்லாம் கிறிஸ்து மகிமையை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனோட நாட்டெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார்.
எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், நித்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். தீரிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார், நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர்வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார், முதிர்வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். மீடிய ஆயில் கொடுக்கிற தேவன், முதிர் வயதானும் பசுமையும் புஷ்டியுமாய் நம்மை மாற்றக்கூடிய தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்னோடும் பொருளோடும் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட செய்த ஆண்டவர். ஒரு பலவீனம் இல்லாமல் 40 ஆண்டுகள் காத்தவர். 5 பொன் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தவர். இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். காடைகளினாலே மன்னாவினால் போஷிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மகிழ்ந்து களி கூறுவோம். தேங்க்யூ ஜீசஸ். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பார் உண்டு கொண்டாடு.
கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்க்காடு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்க்காடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. பலியிடு துதியின் சப்தத்துது, பிழையிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியை சப்தத்தோடு, பிழையிடும் எல்லாம் வெட்கத்தோடு. மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரையை பார்த்துகிறோம். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரையை நாடுகிறோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போது செலுத்திடுவோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போது செலுத்திடுவோம். மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். துதிக்கும் போது நம் நடுவில் காரணக்காளி போடுகிறோம். துதிக்கும் போது நம் நடுவில் சிங்காசனம் அஞ்சுகிறோம். துதியின் அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதியினை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் என்று. உம் பாதையில் நான் நடந்திட்டார். என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் என்று. உம் பாதையில் நான் நடந்திட்டார். என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் சேவிப்பேன். பின் திரும்பேனே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, we praise you. ஆண்டவரே
நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். இவர்கள் துதியை சொல்லி ஒரு ஆட்சி தெய்வம் உண்மை துதிக்கும் தொடுகள் வரை கனிகளாகிய சோத்திர பலியில் ஏறெடுக்கிறோம். உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை சோதரிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர். எல்லா கனமும் துதிக்கும் மகிமைக்கு பாத்திரமான பூமி எங்கும் கர்த்தருடைய காரணத்தினால், பூமி தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதுக்காக சோத்திரம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு சோத்திரம். தத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். Praise you, Jesus. You deserve the glory, Lord. நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்குரியவர் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் அப்பா. நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். இந்திய தேசத்துக்காக 145 கோடி மக்களை ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பீராக. கர்த்தாவே, இந்த ஜனத்தின் மேல் இரக்கமாக பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்று தெரியாது இருக்கிறார்களே. சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டி தொழில் சேவிக்கிறார்களப்பா. இயேசுவின் நாமத்தில் பிரகாசமான மனக்கண்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படும் அர்த்தம்படி கர்த்தாவே, குடும்பமாய் சபைக்கு வருகிறவர்கள் தனித்தனியாக இல்லை, ஒரு நல்ல ஆத்ம பாரத்தை கொடுத்து குடும்பம் முழுவதும் ரட்சிப்புகள் கொண்டு வர உதவி செய்வீராக. இந்த மாதத்திலாவது வரக்கூடிய இந்த இன்னும் எஞ்சியுள்ள சில நாட்களிலாவது குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நரகத்துக்கு போகாதபடி ஆத்மாக்களை ரட்சித்து ஆண்டவரே அவளை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து உம்மால் ரட்சிக்கப்பட வைத்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வீராக. ராஜா, விசுவாசிகளுக்கு நல்ல ஆத்ம பாரத்தை கொடுப்பீராக. இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, ஊழியர்களுக்காக, மிஷினரி ஊழியர்களுக்காக, வடைந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுவித்தரலும் கர்த்தாவே நீர்தான் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறது. அன்றைக்கு ஒரு சவுலை பார்த்து சொன்னீரே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான சொல்லி, சபைக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் விரோதமாக எழும்புறவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். நீர் நியாயம் விசாரை உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் சபையை வேறெடுத்து பார்த்து காத்துக் கொள்ளும். இந்த கல்வியில் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள் சுதேவே பொறுப்படுத்தி நடத்துவீராக. எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏற்படுகிற அசம்பாவிதங்களாக மாற்றி போடுவீராக. தமிழ்நாட்டை பாதுகாத்துள்ளோம், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே, பைக் ஆக்சிடென்ட் ஆண்டவரே, ரோடு ஆக்சிடென்ட்ஸ் கர்த்தாவே, கார் ஆக்சிடென்ட்ஸ், பஸ் ஆக்சிடென்ட் கர்த்தாவே, இப்படியாக ஆண்டவர் ஸ்டாம்பீடுங்க, இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கு பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் தேசத்தினுடைய எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா குழப்பங்களையும் மாற்றி போடும், எல்லாம் சமாதானமாய் நடக்கத்தக்கதாக. தேவன் குழப்பத்துக்கு தேவன் ஆறாமல் சமாதானத்துக்கு தேவன் இருக்கிறார். பொறுப்படுத்தி நடத்துங்க. உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. யாரை ஆண்டவரை அடுத்து ஆட்சியிலே ஆடை செய்ய வைக்கிறீரோ அவர்களை தலைவர்களாக நீர் ஆண்டவரை தேர்ந்தெடுக்க ஜனங்களுக்குள் ஒரு மனித நாவை கொடுப்பீராக. ஒன்னஸை கொடுப்பீராக. குழப்பங்கள் எடுத்து போடுவீராக. தடைகளை அப்புறப்படுத்துவீராக. பொய்களை ஆண்டவரை நம்பி ஜனங்கள் ஏமாந்து விடாதபடி நியாயமாய் நீர் நடத்தும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே, எலெக்ஷன் நியாயமாய் நடக்க, எலெக்ஷன் அதிகாரிகள், ஓட்டு மிஷின்கள் எல்லாம் ஒழுக்கரமாய் நடக்க ரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நம்முடைய சித்தம் ஆண்டவரை நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். தூதலை வைத்து கால் பண்ணீராக. அசம்பாவிதங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். 35 ஆண்டுகளாக எங்கள் சபையை நடத்தி வருகிறதே உமக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு மெய்ப்பிராயத்தை நடத்தி வருகிறதே கர்த்தர் ஸ்தோத்திரம். குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தரணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலாவது சபைக்கு ஒரு இடத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒரு புதிய இடத்தை கொடுப்பீராக. உண்மை விடுதலையோடு ஆராதிக்க எங்களுக்கு சொந்தமான இடத்துல ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. சுவாமி, எங்கள் பொருளாதாரத்தை ஆஸ்வதியும், சபையின் காணிக்க தசம்பங்களை ஆஸ்வதியும் கர்த்தாவே. ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாச குடும்பங்களை ஆஸ்வதியும். விசுவாசிகள் கொடுப்பதற்கு ஆண்டவரே கஷ்டப்படாதபடி, வேதனைப்படாதபடி பொருளாதார ஷேப்பை கட்டளிட ஜெபிக்கிறோம். மனமோந்து கொடுக்க, உதாரத்தமாய் கொடுக்க, உற்சாகமாய் கொடுக்க உதவி செய்வீராக. வேலையில்லாதவர்களுக்கு வேலையை கட்டிடும், வருமானத்தை கட்டிடும், வியாதி பலங்களாக மாற்றி போடும் அற்புதங்கள் செய்வீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மன்னால் சிசுக்கு நல்ல சுகத்தை வலுத்தி கண்கள் பார்வையிலே நல்ல சுகத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ராஜேஸ்வரிய மகளுக்கு, யாகைகளுக்கு நல்ல சுகத்தை வலுத்தி கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகட்டும், வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கட்டும். கர்த்தாவே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடும். போகனஸ்க்கு நல்ல சுகத்தை மலித்து தாரும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். முனிஷ் நல்ல சுகத்தை மலித்து கட்டளிடும், பலவீனங்களை மாற்றி போடும். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. வியாதியோட ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நீர் அற்புதம் செய்யும். வேளாங்கண்ணி அவர்களுக்கு கண் பார்வையில் நல்ல சுகத்தை கட்டளிடும், பெரிய காரியங்கள் செய்யும். கர்த்தாவே, உமக்கு மகிமை தருகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். டேவிட் என்கிற சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பைபாஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்கிற அந்த மகனுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் ஜெபிக்கிறோம். சுகத்தை கட்டளிடுவீராக. நம்முடைய நாமத்தை மயப்படுத்தி பெரிய காரியங்கள் செய்யும்.
ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் வியாதியோடு இருக்கிற வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லா வியாதிகளையும் குணமாக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு மகிமை தருகிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கிரீஸ்வர தேவன் விசுவாசியுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவர் வருமானத்தை ஆசிரித்து கொடுப்பீராக. உன் கைகள் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை என்று ஆரம்பிச்சு தேவன் அவர்களுடைய ஆசிரித்து கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்களை மாற்றி போடும். வியாதியை விளக்கும், எல்லா குழப்பங்களையும் விடலையாக்கும். பெரிய காரியங்கள் செய்யும். ஆராதிக்கிறதுக்கு இருக்கிற இட பிரச்சனைகளை மாற்றி போடும். உமக்கு மகிமை தருகிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசிரிப்பீராக. வருஷத்தை நன்மையால் முடி சுட்டும். பாதையெல்லாம் நீயாய் போயிட்டு நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதித்தருகிறார். நம்முடைய ராஜ்யத்துக்கு கனி கொடுக்கிறவர்களாய் அவளை மாற்றி, நம்முடைய சபைக்கு பிரயோஜனமாய் மாற்றி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, குடும்பத்திற்குள்ளே ஆதாயப்படுத்த கர்த்தர் உதவியுமாய் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை தருகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் யோவேல் 2:26. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. And ye shall eat in plenty and be satisfied and praise the name of the Lord your God that hath dealt wondrously with you, and my people shall never be ashamed. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனத்தை குறித்து நாம் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தெளிவாக நாம் படிக்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்கள், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்பொழுது, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை, chapter 14 verses 15 through 23. இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனை கொடுங்கள், நீங்களே அவர்களுக்கு போஜனை கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளில் 12 கோடியை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஒரு பிளானும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க, இவங்க அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்களே அவர்களுக்கு போஜனை கொடுங்க. இந்த சிறு பையன் வைத்திருந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவருக்கு தெரியும். உறவுல வாசனை அடிச்சிருக்கலாம், அல்லது முன் வரிசையில் உட்கார்ந்துருக்கலாம், அவன் டிஃபன் கேரியரோட வந்திருக்கிறத இயேசு பார்த்திருக்கலாம், அல்லது அவர் எல்லாவற்றையும் வருகிற தேவன், அவருக்கு தெரியாத காரியம் வரவில்லை. இந்த ஜனங்களுக்கு 5 அப்பம் 2 மீன் வைத்து நான் போஷிக்க போகிறேன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார், நீங்களே அவர்களுக்கு போஜனை கொடுங்கள். சீஷருடைய கரத்திலே அந்த போஜனத்தை கொடுத்தார். சீஷர்கள் அவர்களுக்கு அந்த போஜனத்தை 5000 பேருக்கு போஷித்ததை நாம் பார்க்கின்றோம். 5 + 2 is 7, but 5 + 2 is 5000 plus 12 baskets full. இங்கு ஆரம்பத்தில் எந்த திட்டமான பிளான் இல்லாமல் இருந்தாலும்
ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் வந்தது. ஜனங்கள் சாப்பிடவில்லை. ஜனங்களுக்கு சொத்திரம் சாப்பிடுவதற்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கும்படி நீங்களே செய்யுங்கள் சொல்லி சொன்னார். ஒரு பிரச்சனை வரும்போது God will teach you a lesson in spite of problem. பிரச்சனை மத்தியிலே கர்த்தர் அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 1 வாசிக்கிறோம். அந்த வார்த்தையான தேவன் எதையும் சிருஷ்டிக்க முடியும். இல்லாதவளை இருக்கிற போல சிருஷ்டிக்கிற தேவன், அழைக்கிறவர். ஒன்றும் இல்லாமல் ஒழுங்கன்மையாக இருந்ததை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் சிருஷ்டித்த தேவன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். The size of challenge should not fear you. Challenges are God's breakthrough. உங்கள் பிரச்சனையினுடைய அளவு அது உங்களை பயமுறுத்தக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. Problems is problem for you and me, not for God. பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை தவிர அது தேவனுக்கு பிரச்சனை இல்லை. Problems doesn't matter for God. Your size of the problem is your opportunity. உங்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. Opportunity will be seized or it will be lost. சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆப்பர்ச்சுனிட்டிகள், அதை நாம் பெற்று அதை அனுபவிக்க முடியும். அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இல்லை என்றால் நாம் கோட்டை விட்டு அதை விட்டுவிடவும் முடியும். பிரச்சனைகள் நமக்கு வருகிற சந்தர்ப்பங்கள் மறுபடியும் நமக்கு திரும்ப வராது. Opportunities are like honey for those who trust in the Lord. கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் ஒரு தேன் கூட்டை போல இருக்கும். எப்படி அதை நாம் விரும்பி சாப்பிடுகிறோமோ அதே போல நாம் நம் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கணும். Do not let the size of resource discourage you. உங்களுக்கு இருக்கிறதான சந்தர்ப்பங்கள், தேவைகள், பிரச்சனைகள் உங்களை சோர்வுக்குள்ளாக்க கூடாது. அதை நீங்கள் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக யோவான் 14 இயேசு சொன்னார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Do not let the size of ability or availability discourage you. உங்களுக்கு இருக்கிறதான தேவைகள், அதாவது இருக்கக்கூடியதான சாத்தியமான காரியங்கள் அல்லது உங்களால் முடிந்த காரியங்கள், அவைகள் உங்களை சோர்வுக்குள்ளாக்க விடக்கூடாது. 5 அப்பம் 2 மீன், ஒரு சிறு பகுதி, இங்கே 5000 பேர். ஆனால் ஆண்டவருக்கு அது மிகவும் லேசான காரியம். இயேசுவின் கரத்திலே 5 அப்பம் 2 மீன், அந்த பையன் கையில் அப்படிதான் இருந்தது. ஆனால் இயேசுவின் கரத்தில் வந்தபோது, அது சீஷரிடத்தில் அவர் பிட்டு கொடுத்த போது, வானத்தை அண்ணாந்து பார்த்த போது 5000 பேருக்கு போஷித்து மீதி 12 கூடைகள் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் அந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்து ஜனங்களுடைய கிரௌடை பார்க்கல, சுற்றிலும் பார்க்கல. ஆனால் மேல நோக்கி பிதாவாகிய தேவனை மேல் நோக்கி அண்ணாந்து பார்த்தார். நமக்கு தேவை வரும்பொழுது நம்முடைய சொந்த பந்தங்களையோ, மற்றவர்களையோ, நண்பர்களையோ, அயலகத்தார்களையோ அல்லது பெரிய செல்வந்தர்களையோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலாக, அதற்கு மாறாக மேலான தேவனை, வானத்தையும் உண்டாக்கின தேவனை, வானம் அவருடைய சிங்காசனம், பூமியுடைய பாதப்படி, அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கமடைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வாசித்தோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த 35 ஆண்டுகளாக ஆண்டவர் வெட்கப்படாமல் ஆண்டவர் எங்களை அருமையாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. மிரக்கிள்ஸ், ஜீசஸ் prayed, miracles happened. இயேசு ஜெபித்தார், அற்புதம் நடந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் தேவைகள் வரும்போது நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த மாதத்திலும் நடக்கிறதான ஆண்டு விழாக்காக ஜெபிப்போம். நடக்கிறதான அந்த பைபிள் சாம்பியன் எக்ஸாமுக்காக ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு விழாவிலே பாஸ்டர் கெட்சியால் மோகன் அவர்கள் என்ன செய்தி கொடுக்க வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் மூலமாய் தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாராக. கர்த்தருக்கு மகிமையுண்டாக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இதை ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தாவே, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பராமரிப்பும் கருத்துக்களை கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, எல்லா குறைகளையும் நிறைவாக்கி வெட்கப்படாமல் நீர் வழிநடத்த முடிச்சு வைக்கிறோம். இந்த மாதம் முழுதும் 30 நாட்களும் ஆச்சரியமாய் நீர் வழிநடத்தும். தேவடி சந்தியும், பெரிய காரியங்கள் செய்யும். எங்கள் செக்ஷனுடைய எல்லா ஊழியங்களையும் நீர் ஆஸ்வதியும். பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பை ஆஸ்வதியும். ஆண்டவரே, மிஷன் கேம்பை ஆஸ்வதியும்.
தொடர்ந்து சண்டே ஸ்கூல் ஆண்டவரே சில்ட்ரன் கேம்பை ஆசிர்வதியும். 9ஆம் தேதி நடக்கிற சண்டே ஸ்கூல் ஆண்டவரே ஞாயிறு ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். சிறுவர் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறுவர் பாடசாலை ஞாயிறாக கொண்டாட இருக்கிறோம். ஆண்டவரே அவங்களை ஆஸ்வதிப்பதாக ஆண்டவரை தொடர்ந்து ஏஜிசிஎம் ஊழியர்களை ஆசிரித்து மையப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஜனவரியில் இருக்கிறதான வாலிபர் முகாமை ஆஸ்வதியும் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்விட பரத்நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவும் வருவாதே. கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அனைக்கும் ஆசீர்வாதம் நம் மனிதனுடைய வருகை மட்டும் ஆசிரிக்க காப்பாராக. ஆமென். பிரியமான